ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் இந்த வாரம் ரொம்பவே ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்கு. அதுக்கு எஸ்பிபி சரண் சார், அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மோகன் மேம் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க கெட்டப்பே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் வேற லெவலில் நடந்துட்டு இருக்கு. இதுல ஓவராலா 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த 25 கண்டஸ்டன்ஸும் சூப்பரா அவங்களுக்கு முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தெளிவா பர்ஃபெக்டா கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதுல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட்டடா சொல்லணும் அப்படின்னா அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டடா சொல்லலாம். இவங்களுடைய ஸ்டார்டிங், அதாவது இவங்க மெகா ஆடிஷன் ஆகட்டும் இல்லை இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய போல்டான வாய்ஸ் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ், இவங்க எனர்ஜெட்டிக்கா பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களோட ஹைலைட்டா காட்டுது அப்படின்னு கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இவங்க பாடி இருக்கக்கூடியது, அதாவது ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாரத்துல நம்மளுடைய எம்ஜிஆர் சார் அவருடைய எங்கள் வீட்டு பிள்ளையிலிருந்து நான் ஆணையிட்டால் அப்படின்ற இந்த ஒரு பாட்டை சூப்பரா பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை மாதிரி கெட்டப்பும் போட்டு அதுக்கான ஆக்ஷன் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. கூடயே சேர்ந்து ஜட்ஜஸும் ஃபன்னான ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில ஸ்வேதா மோகன் மேம் சொல்லிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷிகா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு நிஜமாவே கூஸ்பம் வருது அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சரண் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் அவ்வளோ ஈஸியாக யாரும் இந்த மாதிரிலாம் சொல்றது கிடையாது. பட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் அதில் வச்சது இல்லாம மக்களும் என்டர்டெயின் பண்ற மாதிரி இருந்தாலும் இல்ல ஹைலைட்டடா இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அபிஷிகாவுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைலைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்ற வகையில ஜட்ஜஸ் ஆகட்டும் இல்ல பாக்குற ஆடியன்ஸும் இவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கு அப்படின்ற விஷயத்த தாராளமா இந்த ஒரு சீசன் தான் சொல்லலாம். ஸோ அப்கமிங் வர நாட்களில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அடுத்த திவினேஷ் யார் வரப்போறாங்க அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியும் கண்டிப்பா இந்த ஷோ பார்க்கறவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம திவினேஷும் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி வராது, பாட்டும் பாடுறாரு அப்படின்னு மட்டும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு இந்த சீசன்ல யாரு ஃபேவரட் பர்சன் எனக்குப்பா அப்படின்னு நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.